வணக்கம். சிலைங்கர் இன்று செய்திகள். நாட்டில் வறிய நிலையை ஒழிப்பதற்கான முயற்சிகள் அதிவேகத்தில் முன்னெடுக்கப்பட்டு மிகவும் தீவிரமாக தொடரப்படும் என பிரதமர் டாக்டர் அன்வர் இப்ராஹிம் மீண்டும் உறுதியளித்தார். வறுமையின் பிடியிலிருந்து மேலும் அதிகமான மக்கள் விடுபட்டு சிறந்த கண்ணியமான மற்றும் வளமான வாழ்க்கையை பெறுவதை அரசாங்கம் காண விரும்புவதாக அவர் தெரிவித்தார். விரிவான கொள்கைகள், இலக்க உதவி திட்டங்கள் மற்றும் ஒருங்கிணைந்த அடிமட்ட முயற்சிகள் வாயிலாக தேவை உள்ளவர்களுக்கு உதவுவதையும் வறுமையிலிருந்து மீள்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுவதையும் அரசாங்கம் தொடர்ந்து உறுதி செய்யும் என்று அவர் தனது முகநூல் பதிவில் குறிப்பிட்டார். இந்த முன்னெடுப்பின் ஒரு பகுதியாக பெர்மத்தங் பாஃப் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட செபராங் ஜயா, பனான்தே மற்றும் பெர்மத்தங் பாசியர் ஆகிய 3 இடங்களில் உள்ள 221 குடும்பங்கள் பரம ஏழ்மையிலிருந்து வெற்றிகரமாக மீட்கப்பட்டன. அக்குடும்பங்களுக்கான உதவிகளை தனது அரசியல் செயலாளர் டாக்டர் ஹாமட் ஃபஹான் ஃபவுசி வழங்கியதை அன்வர் குறிப்பிட்டார். இந்த முன்னெடுப்பு தற்காலிக அடிப்படையில் உதவி வழங்குவதை மட்டும் நோக்கமாக கொண்டதல்ல, மாறாக அவர்கள் அனைவரும் சிறந்த வேலை வாய்ப்புகளை பெறுவதையும் அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதையும் நோக்கமாக கொண்டதென்று பிரதமர் தெளிவுபடுத்தினார். 5000 வெள்ளி அல்லது அதற்கும் குறைவான வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த உயர்கல்வி மாணவர்களுக்கு 1000 வெள்ளி ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் 2025ஆம் ஆண்டுக்கான விண்ணப்பங்கள் மார்ச் 1 முதல் 30 வரை திறந்திருக்கும் என மந்திரி பசார் டாக்டர் அமீருddin ஷரீக் தெரிவித்தார். 1000 வெள்ளியை ஒருமுறை மட்டும் வழங்கும் இத்திட்டத்திற்கு கொடுக்கப்பட்ட இணையதளம் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த உதவியை பெற மாணவர்கள் விதிக்கப்பட்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்வதோடு மார்ச் 31க்குள் விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க வேண்டும். வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்க்க மலேசியாவின் விரைவான பொருளாதார மீட்சியே காரணமாகும் என பிரதமர் டாக்டர் அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். ஆனால் அந்த மீட்சிக்கு உதவியது மக்களின் திறன்களே என்று அவர் குறிப்பிட்டார். கோவிட்-19 தொற்று நோய்க்கு பிறகு மற்ற நாடுகள் மீண்டு வர சிரமப்பட்ட வேளையில் மலேசியா எவ்வாறு வலுவான பொருளாதார வளர்ச்சி மற்றும் அதிக முதலீட்டு வருவாயை பதிவு செய்ய முடிந்தது என்பதை உலகம் கவனித்து வருவதாக அவர் கூறினார். பல்வேறு ஊழல்களால் பலவீனம் அடைந்திருந்த நம் நாடு கோவிட்-19 தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் எல்லா சவால்களையும் தாண்டி இப்பொழுது நல்ல வளர்ச்சி, அதிக முதலீடுகளோடு தரவு மையம் மற்றும் குறைக்கடத்தி மையங்களாக மாறி மீண்டும் முன்னேறி வருகிறோம் என்றார் அவர். எனவே நமது இளைஞர்கள், நிர்வாகம், வர்த்தகர்கள் மற்றும் துப்புரவாளர்கள் வரை அனைவரும் அதற்கான பாராட்டு கூறியவர்கள் என்றார் அவர். சுமார் 1 லட்சம் மக்கள் தொகையை கொண்டிருக்க வேண்டும் என்பது உட்பட பல நிபந்தனைகளை பூர்த்தி செய்த பின்னர் கில்லான் தாமான் சென்டோசா நகர அந்தஸ்தை பெற்றுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் குடியிருப்பாளர்கள் உட்பட தொடர்புடைய நிறுவனங்களுடன் நடத்தப்பட்ட தொடர்ச்சியான கூட்டங்கள் மற்றும் ஆய்வுகளை தொடர்ந்து நகர பிரகடனம் தொடர்பான இந்த அறிவிப்பை கில்லான் டத்தோ பண்டார் டாக்டர் அப்துல் ஹமீட் ஹுசைன் வெளியிட்டார். இந்த நகரத்தின் தோற்றத்தை மாற்றுவதில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் 2025 முதல் 2035ஆம் ஆண்டுக்கான சென்டோசா நகர செயல் திட்டம் உருவாக்கப்பட்டது. இதன் மூலம் இந்நகரம் சொத்து மதிப்பின் அதிகரிப்பை காணும் என்பதோடு பொருளாதார வாய்ப்புகள் மற்றும் முதலீடுகளை ஈர்க்க முடியும் என தெரிவிக்கப்பட்டது. சென்டோசா நகரம் தொடர்ந்து முன்னேறவும் அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படுவதை உறுதி செய்யவும் குடியிருப்பாளர்களும் தொடர்புடைய நிறுவனங்களும் கில்லான் அரசு மாநகர் மன்றத்துடன் இணைந்து செயல்படுவர் என தாம் நம்புவதாக அப்துல் ஹமீட் தெரிவித்தார். சுமார் 2229 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இக்குடியிருப்பு பகுதி நகர அந்தஸ்துக்கு மேம்படுத்த முன்மொழிந்த சென்டோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜி குணராஜ் அவர்களை தாம் பெரிதும் பாராட்டுவதாக அவர் குறிப்பிட்டார். முன்னாள் பிரதமர் டாக்டர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூபுடன் தொடர்புடைய 4 அதிகாரிகளை ஊழல் சந்தேகத்தின் பேரில் மலேசியா ஊழல் தடுப்பு ஆணையம் தடுத்து வைத்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை அந்த 4 நபர்களுக்கும் ரிமாண்ட் உத்தரவுகளை புத்ரஜயா நீதிமன்றத்தில் மஜிஸ்ட்ரேட் இர்ஷா சுலைகா ரொஹானுடின் பிறப்பித்ததாக மலேசியா ஊழல் தடுப்பு ஆணையம் செய்தி வெளியிட்டது. தாய்லாந்து நரா தீவாட்டில் ஏற்பட்ட குண்டு வெடிப்பு சம்பவம் ஒன்றில் 7 காவல்துறை அதிகாரிகள் உட்பட 23 பேர் காயமடைந்தனர். இச்சம்பவம் யாலா மாநிலத்தின் பன்னாங் சத்தா மாவட்டத்தில் உள்ள பேரங்காடி ஒன்றில் நிகழ்ந்தது.